श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. अभिषेक पद्धति श्लोकम 205. अवसितरिपुशब्दान् अन्वभूस्त्वं ददानीं रघुपतिपदरक्षे लब्धराज्याभिषेका चलितभुजलतानां चामरग्राहिणीनां மணிவலயநிநாதைர்மேதுரான் மந்திரகோஷான். பதபதார்த்தம்: ரகுபதி ஸ்ரீராமனுடைய பதரக்ஷே வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, துவம் நீ, ததானீம் அந்த சமயத்திலே, லப்த அடையப்பட்டிருக்கின்ற, ராஜ்யாபிஷேகா சதி பட்டாபிஷேக ஜலத்தை உடையவளாய்க்கொண்டு, சலித அசங்கிக் கொண்டிருக்கின்ற, புஜலதானாம் கொடி போல் இருக்கின்ற கையை உடைத்தாயிருக்கின்ற, சாமர கிராகினீனாம் சாமரம் போடுகிறவர்களுடைய, மணிவலய ரத்ன வளைகளுடைய, நினாதைகி சப்தங்களாலே, மேதுரான் பெருத்திருக்கிறதும், அவசித்த ஒழிந்து போயிருக்கின்ற, ரிபுஷப்தான் சத்ரு என்ற வார்த்தையை உடைத்தாயிருக்கிறதுமான, மந்திரகோஷான் மந்திரங்களுடைய சப்தங்களை, அன்பபூஹு அனுபவித்தாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போது பட்டாபிஷேகம் நடந்து பாதுகைக்கு சாமரம் வீசுறா. யார் சாமரம் வீசுறா அப்படின்னா, கொடி போன்ற கைகளை உடைய பெண்கள் வீசுறா சாமரத்தை அப்படிங்கிறார். அப்போது என்ன அர்த்தம், அவளோட வளையல் சப்திக்கிறது. சாமரம் வீசும்போது கையை மேலேயும் கிழையுமா ஆட்டி சாமரம் வீசும்போது அவளோட வளையல்கள் சப்திக்கிற சத்தம் இதமாக கேட்கறதான். இதே சமயத்தில் வேத மந்திரங்கள் ஒரு பக்கம் ஓதிண்டு இருக்கா, வேதம் ஓதப்படுறது அந்த இடத்துல. அப்போ அந்த சப்தமும் கேட்கறதான். இப்போ இதுக்கு நடுவில் சத்ருக்களோட சப்தங்கிறதே கேட்கலை அப்படிங்கிற. அதாவது என்ன அர்த்தம்னா, சத்ருக்களே இல்லை, அதனால் சப்தம் இல்லைன்னு ஒரு அர்த்தம் மாறுது. அப்படி ஒருவேளை இருந்தால் கூட இவாளோட சப்தங்களுக்கு நடுவில் சத்ருக்களோட சப்தங்கள் கேட்காம அடங்கிருத்து அப்படின்னு சொல்கிற ஒரு மேலோட்டமாக பார்த்தா இது வெறும் கவி வர்ணனை தான். ஒரு பக்கம் சாமரம் வீசுகிறா, சப்தம் கேட்கறது, இன்னொரு பக்கம் வேதம் ஓதுறா, அந்த சப்தத்துக்கு நடுவில் பெரிய சத்ருக்களோட சப்தம் கேட்கல. இப்போ நம்ம கல்யாணத்துல எல்லாமே பார்த்தோன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஏதான ஒரு தும்மலோ இல்லை அமங்கல சப்தமோ எதுவுமே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு. ஆக இது மேலோட்டமாக பார்த்தான்னா ஒரு கவி வர்ணனை தான். ஆனால் அதில் ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம் வச்சுருக்கார் சுவாமி. என்ன அப்படின்னா, இதில் அந்த வெறும் கவி வர்ணனையாகவே இருந்தால் கூட இதில் அந்த பதப்பிரயோகங்கள் 3 விதமான வார்த்தைகளை பிரயோகிச்சிருக்கார். வெறும் சப்தம் அப்படிங்கிற சொல்லுக்கே பர்யாய வாச்சக சப்தம்னு சொல்லுவோம். அதுக்கான சமமான வேறு வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கார். ஆனால் அதை பிரயோகித்த விதம் இங்கே 3 சப்தம் சொல்கிறார். ஒன்று வளையல் சப்தம், வேத சப்தம், சத்ரு சப்தம்னு. வளைய அப்படின்னு சொல்லும்போது வளையல் சப்தத்துக்கு சொல்லும்போது நினாதைஹி அப்படிங்கிறார். மந்திரத்துக்கு சொல்லும்போது, வேதத்துக்கு சொல்லும்போது மந்திர கோஷான் அப்படிங்கிறார். ரிபு சப்தம் அப்படின்னு சப்தம் அப்படின்னு அது ஒரு மாதிரி சவுண்டு நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதிரிகளுக்கு சொல்கிறது. ஆக வளையலோட வரும்போது வர சப்தம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு மாதிரி ஒரு சில்லுன்னு காற்றுல ஒரு வளையல் சப்தம் கேட்கறது, அது ஒரு மாதிரி மென்மையாக இருக்கிறது. ஆக இப்போ ஒருவேளை வீசுகிற காற்று உஷு உஷுன்னு சவுண்டு வரா மாதிரி வேகமாக இருக்குமானா அப்படி இல்லை, அது மென்மையானது அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அங்கே சுவாமி கொடுக்குற பதப்பிரயோகம் என்ன அப்படின்னா, சாமர கிரகீனாம் சாமரம் போடுகிறவர்களோட கை எப்படி இருக்குது, புஜலதானாம் கொடி போன்ற கையை உடைத்தாயிருக்கின்ற அப்படிங்கிற. ஆக அவ்வளோ மென்மையான கை இருக்கிறவாளால் வேகமாக வீச முடியாது, மெதுவாக வீசுவா. ஆக அந்த வளையலோட சப்தமும் அந்த சில்லு காற்றும் அது ஒரு மனசுக்கு ரம்யமாக அந்த அந்த கவி வர்ணனையில் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் சுவாமி அதை. இப்போது இதுக்கு இவ்வளோ மேலோட்டமான அர்த்தமா அப்படின்னா அப்படி இல்லை. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அது உத்தமர் சுவாமி எடுக்கிற வேத மந்திரங்களின் ஒலிங்கிறது வேதத்தோட மூலம், வேதத்தோட ஒரு மூல வடிவமாக அந்த வேத மந்திரங்களோட ஒலி இருக்குது. சாமர விசிறிகளின் போது வர சப்தம் வளையல் ஒலியானது அந்த வேத மூலத்துக்கு வர வியாக்கியானம் மாதிரி இருக்கான் பாதுகைக்கு. இது பக்கம் வேத சப்தம், இந்த பக்கம் அதுக்கான வியாக்கியானம் மாதிரி அவ்வளோ இனிமையாக இருந்தது
அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிற உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். இப்போ இதுக்கு உட்கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஸ்லோகத்துலேயே உள்ள ஒரு கருத்து இருக்குது, மேலோட்டமாக ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இதுக்கு சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆழ்வாரோட பாசுரங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்த நம்மளோட பூர்வர்களோட பெருமையை பேசுகிற பாசுரம் இது. ஏன்னா நமக்கு வெறும் ஸ்லோகமாகவே இருந்தது, வேதமாகவே இருந்தது அப்படின்னா நமக்கு அதுக்கு அர்த்தமும் புரியாது, நம்ம ஏதோ அப்படியே சேவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு தமிழ் வேதமாகட்டும், திருவாய்மொழிக்கு கூட ஒரு வியாக்கியார்த்தாக்கள்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான்னா, ஒரு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமே எடுத்துப்போமே, நமக்கு ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அவர் எவ்வளோ ஈடு வியாக்கியானம்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோக்கு நமக்கு அந்த தமிழே புரியாது. நமக்கு அந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமே நமக்கு அந்த தமிழே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளோட இந்த தமிழ் இந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுனால நமக்கு அவளோட தமிழ் அவ்வளோ புரியவே இல்லை. ஆனால் அவள் எவ்வளோ பரிசிரமப்பட்டு அடுத்து வர சந்ததிக்கு இது போய் சேரணும்னு பட்டோலைப்படுத்தி, இன்றைக்கி மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. வியாக்கியானம் எழுதுறது ஒரு விஷயம்னா அதை எழுதி பதப்படுத்தி அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அப்பேற்பட்ட வியாக்கியார்த்தாக்கள், அந்த வியாக்கியார்த்தாக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நிஜமாகவே ஒரு மனசில் ஒரு கரிசனம், இதை நம்ம மட்டும் தெரிஞ்சுட்டா போகாது, அடுத்த தலைமுறைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சுவாமியே எடுத்துக்கோங்களேன், நமக்கா எவ்வளோ விஷயங்களை எளிமையாக்கி கொடுத்துருக்கார். எவ்வளோ ஸ்லோகங்கள் நமக்கு அதோட அர்த்தமே தெரியலனா கூட அதை சேவிக்கிற அந்த சவுண்டு ரிதம்காகவே நம்ம எவ்வளோ ஸ்லோகங்களை, ஒரு கருட தண்டகம் அப்படின்றத எடுத்துட்டோன்னா, ஒரு கருடன் பறக்கிற அந்த ஸ்பீடு, அந்த ஒரு ரக்கையை அடிக்கிற அதை நம்மளால் உணரவே முடியும் அந்த கருட தண்டகத்தில். அந்த மாதிரி ஒரு மூலமே அவ்வளோ அழகாக இருக்குன்னா, அதோட வியாக்கியானம் பார்த்தோன்னா கருட தண்டகம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப சுருக்கி எளிமையாக நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வியாக்கியார்த்தாக்கள் இல்லைன்னா நம்மளால் எதையுமே ரசிக்கவே முடியாது. ஆக அந்த மாதிரி அப்பேற்பட்ட வியாக்கியார்த்தாக்களுக்கான ஸ்லோகம் இது. மூலம் ஒரு பக்கம் வேதம் ஓதுறா, அந்த மூலம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான வியாக்கியானங்கள் இனிமையான சப்தமாக நம்ம காதுக்கு சேர்றது. இப்படிப்பட்ட இந்த மூலமும் வியாக்கியானமும் இருக்கிற இடத்துல சத்ரு சப்தம் எப்படி கேட்கும்? கேட்கவே கேட்காது. இதுதான் நம் சுவாமி ரொம்ப அழகாக திருச்சின்னமாலையில் சாய்ச்சிருப்பார். மறைத்தலையில் இசையெழுத்தில் வணங்கும் வாக்கில், மந்திரத்தில் நாலெழுத்தாம் திருநாமத்தில், நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில், நெடுமால் தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில். இந்த 4 வரியில் சுவாமி என்ன சாய்ச்சிருக்காருன்னா, மறைத்தலையில் இசையெழுத்தில் வணங்கும் வாக்கில் பிரணவ சப்தம், அதுக்கு பின்னாடி வணங்கும் வாக்கில்ன்றது நமக சப்தம். அடுத்த லைன் மந்திரத்தில் 4 எழுத்தாம் திருநாமத்தில் நாராயண சப்தம். ஆக இது பிரணவம் நமக நாராயணா அப்படின்னா நமக்கு அது என்னன்றது புரியுறது. அடுத்தது நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் துவயத்தை சொல்கிறது. முதல்ல அஷ்டாட்சர மந்திரம், அதுக்கப்புறம் துவயம். நெடுமால் தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில், இது நம்மளுடைய சர்மஸ்லோக மந்திரம். ஆக இந்த 4 வரியில் 3த்தையுமே அடக்கிட்டார் அவர். அஷ்டாட்சரத்தையும் திருமந்திரத்தையும் சொல்லிட்டார், துவயத்தையும் சொல்லிட்டார், சர்மஸ்லோகத்துலேயும் சொல்லிட்டார். 4 வரியில் இப்படியெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ அதை அப்படியே சாராம்சமாக எடுத்து நமக்கு யாரால் கொடுக்க முடியும்? நம்ம சுவாமியால் தான் கொடுக்க முடியும். ஆக உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானவெல்லாம் உயர்விரத அருளால பெருமாள் தேசின் திறத்தில் இவை திருச்சின்ன மாலை பத்தும் செவிக்கினிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே அப்படின்னு. இதெல்லாம் இருக்கிற இடத்துல சிற்றின்பம் இசையாதார்க்கே. இந்த யாருக்கு இது ரொம்ப சுகமாக இருக்கும் காதுக்கு அப்படின்னா, சிற்றின்பத்தை நாடாத வாழ்க்கை இது சுகமாக இருக்கும். இன் அதர் டேர்ம்ஸ், யாருக்கெல்லாம் சிற்றின்பத்தில் இன்பம் இல்லையோ அவளுக்கெல்லாம் இது இன்பமாக இருக்கும். அதாவது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார்ல, இந்த மூல சப்தமும் வியாக்கியான சப்தமும் இருக்கிற இடத்துல சத்ரு சப்தம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள திருவாய்மொழியாகட்டும், இல்லை அத்தனை பிரபந்தங்களாகட்டும், இல்லை சுவாமியோட இத்தனை சோஸ்திர பாடங்கள் ஆகட்டும், தேசிக பிரபந்தமாகட்டும், அதோட வியாக்கியானங்களோட நம்மளோட மனசுக்குள்ளே அது பூந்துருத்துன்னா, செவி வழியாக இந்த சப்தங்கள் மனசுக்குள்ளே நிறைஞ்சுட்டா ஆசை, கோபம் முதலான கெட்ட சத்ருக்கள் அங்கே இருக்கவே முடியாது. ஆக இதை தான் நம்மாண்டவன் வியாக்கியானமாக கொடுத்துருக்கார்.
நல்ல ஆச்சாரியர்களுக்கு எல்லாரிடத்திலும் தயையும் பிரீத்தியும் மிகவும் அதிகம். ஆகையால் அவர்களுக்கு சத்ரு கிடையாது. அவர்கள் இருக்கிற விடத்தில் ஆசை, கோபம் முதலான கெட்ட சங்கதிகள் கிடையாது அப்படிங்கிற. ஆக இந்த ஸ்லோகத்தோட உள்கருத்தா என்ன அமையிறது அப்படின்னா, எல்லா பிரபந்தங்களும் 4000மும் சுவாமியோட ஸ்ரீசுக்திகளும் பாஷ்யக்காரரோட ஸ்ரீசுக்திகளும் அது மூலம் அதோட வியாக்கியானத்தோடு நம்ம படித்தோம், நம்ம தெரிஞ்சுட்டோம், நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சத்ரு சப்தம் வெளிலையே வராது, சத்ருவே இருக்காது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக தான் நமக்கு இதை கொடுத்துருக்கார் சுவாமியடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.